தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப் படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் அவர்கள் நோன்பிருக்க முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: பழைய ஏற்பாட்டு காலங்களில் நோன்பு என்பது பொதுவானதாக இருந்தது. மனம் திரும்புதல், துக்கம் அல்லது தெய்வீக தலையீட்டிற்கான தயாரிப்பை வெளிப்படுத்துவதே இதன் நோக்கமாக இருந்தது. மணவாளனாகிய இயேசு அவர்களுடன் சரீர ரீதியாக இருந்தபோது அவருடைய சீடர்கள் அவர்களுடைய திருமண விருந்தில் கடவுள் அவர்களுடன் ஏற்படுத்திய புதிய திருமண உடன்படிக்கையை கொண்டாடினார்கள். அத்தகைய விருந்தில் நோன்பு இருப்பது பொருத்தமற்றது என்று ஆண்டவர் இயேசு இன்று கூறுகிறார். இருப்பினும் மணவாளன் அவர்களிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும் நாட்கள் வரும். பின்னர் அவர்கள் அந்த நாளில் நோன்பு இருப்பார்கள். மார்க்கு நற்செய்தி 2:20 இதை அழுத்தந்திருத்தமாக பதிவிடுகிறார். இது இயேசுவின் பாடு, மரணம் மற்றும் விண்ணக ஏறுதலை குறிக்கிறது. புதிய திருமண உடன்படிக்கை அவரது இரத்தத்தால் முத்திரையிடப்பட்டு அவரது பூமிக்குரிய பணி முடிந்ததும் அந்த நாளில் அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று அவர் இறைவாக்காக கூறினார். அந்த நாள் இன்று. ஆரம்பகால திருச்சபையில் நோன்பு பொதுவானதாக இருந்தது. அவர்கள் இயேசுவை ஆராதித்து உபவாசம் பண்ணும்போது தூய ஆவியானவர் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த வேலைக்காக எனக்காக பிரித்தெடுங்கள் என்று கூறினார். அவர்கள் தங்கள் உபவாசத்தையும் ஜெபத்தையும் முடித்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள் என்று திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரம் 2 முதல் 3 முடியுள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இந்த சந்தர்ப்பங்களில் நோன்பு அந்தியோக்கியாவில் உள்ள போதகர்களும் இறைவாக்கினர்களும் சவுலையும் பர்னபாவையும் அனுப்புவதற்கு ஆயத்தமாக அவர்களின் பணியை புரிந்து கொள்ள நோன்பு அவர்களுக்கு உதவியாக இருந்தது. இன்று இயேசு நம்மை வழக்கமான நோன்பு மற்றும் மரண தண்டனைக்கு அழைப்பது மட்டுமல்லாமல் அவ்வாறு செய்வது நமது ஆன்மீக பயணத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். இந்த போதனை புதிய ஏற்பாட்டில் தெளிவாக உள்ளது. உதாரணமாக, இயேசுவின் ஊழியத்தின் தொடக்கத்தில் அவர் வனாந்தரத்தில் நுழைந்து 40 பகலும் 40 இரவும் நோன்பிருந்தார். மத்தேயு நற்செய்தி 4:2. நமது பணிகளை நிறைவேற்றவும் தீயவனின் சோதனைகளை வெல்லவும் முயற்சிக்கும் போது நோன்பின் மதிப்பை இது நமக்கு முன்மாதிரியாக காட்டுகிறது. ஆகவே நோன்பு என்பது நம்முடைய ஆன்மீக பயிற்சியின் இன்றியமையாத ஒன்றாகும். உடலை ஒடுக்கி, உணவை குறைத்து, வாயை குறைத்து, கடவுளில் இணைந்து, கடவுளின் அருளால் நம்முடைய வாழ்வில் வருகிற எதிரியாகிய சாத்தானை ஜெயம் கொள்ள வலுப்பெற்றவர்களாக இன்று ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்போமாக. எங்களை அன்பு செய்து பாதுகாக்கும் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எங்களை நோக்கி மிகுந்த அன்புக்குரியவனே,
அன்புக்குரியவளே, அஞ்சாதே, உனக்கு சமாதானம் உண்டவதாக, திடம் கொண்டு துணிவாயிரு. தானியேல் புத்தகம் 10:19 வார்த்தை வழியாக எங்களோடு பேசி எங்களை திடப்படுத்துகிறவரே, சாத்தானை எதிர்த்து போரிட உம்முடைய தலைமை காவல் தூதர்களை எனக்கு வழங்கி என் போராட்டங்களில் உடன் வருபவரே, உமக்கே நன்றிகள் ஆயிரம். நீர் என்னை பாதுகாக்கவும், நீர் எனக்காக ஏற்பாடு செய்திருக்கிற கானான் தேசத்திற்கு வழிநடத்தி செல்ல ஏற்பாடு செய்திருக்கும் உம்முடைய அனைத்து காவல் தூதர்களுக்காக, சிறப்பாக எனக்கென்று தனிப்பட்ட விதத்தில் கொடுத்திருக்கிற தூதர்களுக்காக, என் போராட்டத்தில் எனக்கு உதவியாக வந்து கொண்டிருக்கிற மிக்கேல் அதிதூதருக்காக, இன்னும் உமது செய்திகளையும் உம்முடைய வழிகாட்டுதலையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கபிரியேல் தூதர்களுக்காக, என் உடலில் இருக்கிற நோய் நொடிகளுக்கு அது மருந்தாக அமைவதற்கு உம்மிலிருந்து வந்த ரஃபேல் தூதர்களுக்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, இந்த தூதர்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் வாழ்ந்து விண்ணகத்தினுடைய கதவை நாங்கள் உரிமையோடு தட்டுவதற்கான வழியை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக நோன்பிருந்து ஜெபிக்க எங்களுக்கு வலுவை தாரும். நோன்பினால் நீர் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை ஜெயம் கொண்டது போல நாங்களும் அந்த நோன்பினால் எங்கள் வாழ்வில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் கொண்டு வருகிற சாபங்களை முறிக்கவும், எங்கள் திட்டங்களை அறிந்து கொள்ளவும், விண்ணக மாட்சியை நாங்கள் அணிந்து கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தருவீராக. 40 நாளும் 40 இரவும் 40 பகலும் உம்முடைய தரிசனத்தை பெற்ற மோசே அவருடைய முகம் பிரகாசித்ததைப் போல இன்று நாங்களும் உபவசித்து ஜெபித்து உமது மகிமையினால் நாங்கள் நிரம்பி இந்த உலகத்திற்கு பிரகாசமாக மாற எங்களுக்கு அருள் தாரும். உணவை குறைக்கவும் உடலை ஒருக்கவும் இன்று எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இன்று சோம்பேறித்தனத்தாலும் உணவு பழக்க வழக்கங்களாலும் பாவத்தில் உழன்று கிடக்கிற இந்த உலகத்தின் தீமைகளை ஜெயிக்க ஆண்டவரே நோன்பின் மேன்மையை இந்த உலகத்திற்கு கற்றுத்தருவீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவீராக. நோன்பின் மூலமாக அநேக ஆன்மாக்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் மனதுருகி அந்த நோன்பிற்கு ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக விசுவாசத்தினால் மீட்டெடுக்கும் பணியை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி கூறி நோன்பினால் நாங்கள் எந்நாளும் உம்மோடு இணைந்திருக்க அருள் தருவீராக. ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.